நரகத்திலிருந்து கடைசியாக வெளியே வரக்கூடிய மனிதர். யார் இவர்? நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேறக்கூடிய ஒரு பூமி. பாவங்கள் அதிகமாக செய்த காரணத்தால் ஈமான் கடுகளவு இருக்கும், நரகத்திலே கிடப்பார். எல்லாவிடத்திலே கேட்பார், யா அல்லாஹ் இங்க பாரடா ரப்பே, சுத்தி காஃபிர்கள் முஷ்ரிக்குகள், என்ன போய் இங்க வச்சிருக்கிய ரப்பே, நரகத்துடைய கரைக்கு என்ன கொண்டு போயிறேன், நரகத்துடைய கரைக்கு என்ன கொண்டு போயிறேன். அல்லாஹ் சொல்லுவான், அடியானை கொடுக்கிறேன், ஆனால் இதற்கு மேல் என்னிடத்தில் எதுவும் கேட்கக்கூடாது. கொடுத்துட்டா இதுக்கு மேல என்னிடத்துல எதையும் நீ கேட்டக்கூடாது. அல்லாஹ் பிடித்த அல்லாஹ் கேட்கவே மாட்டேன், அவங்க இதுக்கு மேல அல்லாஹ் கொண்டு வைப்பான். அது என்ன வேதனை? நரகத்துடைய விளிம்பு என்ன சாதாரணமானதா? யோசித்து பாருங்கள். அடுத்த அல்லாஹ்விடத்தில் சில ஆண்டுகள் கழியும். யா அல்லாஹ் நரகத்துக்கு கொஞ்சம் வந்துட்டேன், வெளியே கொண்டு போய் வச்சிட, என்ன வெளியே கொண்டு போய் வச்சிட. அல்லாஹ் கேட்பான், அடியான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க, அல்லாஹ் இனிமே எதுவுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் இனிமே மனிதன் தானே, அதானே சுபாவம் அவனுக்கு. செய்வான் பாவத்தை, அல்லாட்ட மன்னிப்பு கேட்பான், அப்புறம் செஞ்சுவான், எல்லாம் இனிமே செய்யவே மாட்டான். அது போலதான் அந்த மனிதன், எல்லாம் இனிமே எதுவுமே கேட்க மாட்டான். அப்படியா, சரி வெளியவா. அதற்கு பிறகு அவனுடைய முன்னால் ஒரு மரம் தோன்றும், நிழல் தரக்கூடிய ஒரு மரம். நல்ல கவனிங்க. அடுத்த அல்லாட்ட கேட்பான், சில ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாம் அந்த மரம் நல்லா இருக்கு, நிழல்ல உள்ள காலம் கஷ்டத்துல வாடி இருக்கு, அந்த நிழல்ல கொஞ்ச நாள் ஓய்வெடுத்துறனே. அல்லாஹ் சொல்லுவான், எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க, எல்லாம் இதுக்கு மேல எதுவும் கேட்க மாட்டேன். அடுத்து ஒரு மரம், அந்த ஆண்டுகள் அந்த மரத்துல கழியும். அடுத்து ஒரு மரம், யா அல்லாஹ் அந்த மரம் இதை விட நல்லா இருக்கு, எல்லாம் அங்க போயிடறனே. அல்லாஹ் சொல்லுவான், கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க, எல்லாம் இதுக்கு மேல எதையும் கேட்க மாட்டேன். அல்லாஹ் சரி போயிருப்பா. எண்ணியத்துக்குரியவர்களே, இங்க ரெண்டு விஷயம் நல்லா கவனிக்கணும். மரத்தை தோற்றுவித்தவன் யார்? இந்த மரத்தை தோற்றுவித்தவன் யார்? அதுவாக தோன்றியதா? அல்லாஹ் தோற்றுவிக்கிறான். அவனை பிடிக்கிறான், முடியாது போ, அவ்வளவுதான், வாக்கு கொடுத்து மீறுங்க. ஆனால் பிடிக்கிறான். என்ன அல்லாஹ் விரும்புகிறான்? இவன் சொர்க்கத்திலே நுழைந்து விடட்டும். இவன் செய்துவிட்டான், பாவங்களை குற்றங்களை செய்துவிட்டான், முடிந்து விட்டதா வேதனை. ஆனா அதுக்கு முன்னாடி இவன் உணரணும். அல்லாஹ்வுடைய அருளை எவ்வளவு அருள் செய்து அல்லாஹ் அவனை வெளியாக்குகிறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் அண்ணா இருக்கு, அல்லாஹ் சொர்க்கம், அங்க போயிடனே. அல்லாஹ் சரிப்பா போ, இதுக்கு மேல கேட்க மாட்டான்னு சொன்னா கேட்டாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லுவேன். எல்லாம் கேட்கவே மாட்டேன். எல்லாம் இதுக்கு மேல சரி போயிருப்பா, இல்ல போ. போய் பார்ப்பான், எல்லாம் ஹவுஸ்ஃபுல், எல்லாம் மூடி இருக்கும், அவனுக்கு இடமே இருக்காது. வருவான், நயா அல்லாஹ் உள்ள போ சொன்ன, போன, ஆனா இடமே இல்லையே அல்லாஹ். இப்படியா இடம் இல்லையா எங்கேயுமே? எல்லாம் அவரவருக்கு சொந்தமாயிடுச்சே. அல்லாஹ் தமன்னா ஆசைவை அடியானே, தமன்னா ஆசைவை அடியானே, தமன்னா ஆசைவை அடியானே, தமன்னா ஆசைவை அடியானே, தமன்னா ஆசைவை அடியானே. எத்தனை முறை? 5 முறை. எல்லாம் சொல்லுவாங்க, அடியானே ஆசை வச்சுட்டியா? ஆம் ஆசை வச்சுட்டு, எனக்கு அது வேணும் இது வேணும், சொர்க்கத்துல ஃபுல்லா மனசுல ஆசை. நீ ஆசை வைத்தாயே, 5 முறை நீ ஆசை வைத்ததும் நீ வாழ்ந்து வந்தாயே ஒரு பூமி, அந்த பூமியில உனக்குன்னு ஒரு குட்டி கூண்டு இடம் இருந்துச்சு, அந்த மொத்த பூமி, அந்த பூமியை விட 10 மடங்கு பெரிய உலகம் உனக்கு இருக்கிறது. நின்று சற்று நிதானிச்சு, யா அல்லாஹ் என்ன நீ கேலி சரியா கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ், எல்லாம் நீ கேலி சரியா? என்ன நீ உள்ள போற ஒண்ணுமே இல்லை, சரி ஏதாவது ஓரத்தில் கொடுப்பேன்னு பார்த்தா 5 முறை ஆசை வைக்க சொன்னா ஆசை வச்சேன், அதையும் கொடுப்பியாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். நீ கொடுப்ப, ஆனா பூமிய மாதிரி 10 மடங்கு எனக்கா? ஏன் ஒருத்தருக்கா? அனல் மலிக், அனல் மலிக், நான் அவசரம், நாடியதை செய்வேன், செல். கேலி செய்வது என்னுடைய குணம் அல்ல. உள்ள போவான், ஒரு சின்ன வீடு, வாசல் சின்னதா இருக்கும். அவ்வளவு காலம் நரகத்தில் இருந்து கஷ்டப்பட்டு சொர்க்கத்தில் நுழைஞ்சு வீட்டை துறப்பான். 2 ஹூரின் பெண். அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்காக என்னை படைத்த, எனக்காக உங்களை படைத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ஹூரின் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, இந்த காலம் அவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றா, நோண்டி நுங்க எடுத்து வரப்படுது. இந்த ஹூரின் ஒரு பெண் சொன்னா எப்படி இருக்கும் அந்த வார்த்தையை? அதுவும் பெண்களுக்கெல்லாம் அழகு, ஒட்டுமொத்த உலக பெண்களுடைய அழகையும் அந்த ஒரு அழகுக்கு வச்சா கூட, உங்களுக்காக என்னை படைத்த, எங்களுக்காக உன்னை படைத்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். வாங்க கணவரே அப்படின்னு வரவேற்கும் பொழுது அந்த அடியான் சொல்லுவான், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை போன்று சொர்க்கத்துல யாருக்கு கொடுக்கல. யாரு சொர்க்கத்துல
கடைசியா நுழையக்கூடியவன், கடைசி தரம் இவனுக்கு சொர்க்கத்துல 10 மடங்கு பூமியை விட பெரிய உலகம். இவன் சொல்லுவான், எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே கொடுத்ததை போன்று யாருக்குமே கொடுக்கவில்லை. எவ்வளவு உள்ளத்திலே ஆசைகள், அன்புகள், பாசம், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட்டு ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ் இந்த பூமியில நீ என்னை எப்படி வேண்டுமானாலும் வாழ வைத்திருக்கலாம், ஆனால் நாளை மறுமையிலே அந்த சொர்க்கத்தை இழக்க வைத்து என்னை நஷ்டவாளியாக ஆக்கிவிடாதே. யார் அந்த சொர்க்கத்தில் நுழைகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று நீ கூறியிருக்கிறாய். அந்த வெற்றியாளர்களாக என்னை நீ ஆக்கு என்று நம்முடைய தன்மைகளையும் குணங்களையும் செயல்பாடுகளையும் இபாதத்துகளையும் மாற்றி சொர்க்கவாதிகளாக நாம் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறோமா?